பூச்சி மருந்து தெளிக்கும் அறைக்குள் குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்லக்கூடாது என அவசர சிகிச்சை மருத்துவ நிபுணர் அகஸ்திய பாரதி தெரிவித்துள்ளார். அதிக நெடியால் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகள் எளிதில் பாதிக்கப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பெஸ்ட் கண்ட்ரோல் ஆர் இன்செக்ட் கண்ட்ரோல் மருந்துகளை அடிக்கிறதுனால ஃபஸ்ட்டு விஷயம் நுரையீரல் பாதிப்பு வரும். அது ப்ராப்பரான ஆலோசனை இல்லாமல், அந்த கண்ட்ரோல் டீமோடைய பெஸ்ட் கண்ட்ரோல் டீமோடைய ஆலோசனை இல்லாமல் அதை அதிகமாக அடிக்கிறதுனாலையோ இல்லை அடித்து முடிச்சுட்டு அதுக்கான போதுமான அவகாசம் கொடுக்காம அந்த அறையை பயன்படுத்துறதுனாலையோ, ஸ்பெஷல் பாப்புலேஷன் சொல்லுவோம், ப்ரெக்னன்சி, சில்ட்ரன், அப்புறம் பெட்ஸ், இவங்கெல்லாம் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே அந்த அறையை பயன்படுத்துறதுனாலையோ நிச்சயமாக நுரையீரல் பாதிப்பு ஃபஸ்ட்டு ஏற்படும். மூச்சு திணறல் வரத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஒவ்வொரு கெமிக்கலுக்கும் ஒவ்வொரு வேலிடிட்டி டைம் இருக்குது. அது முடிகிற வரைக்குமே அந்த பயன்படுத்தின அறையை யாரும் உள்ளே போகக்கூடாது, தவிர்க்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். மேஜர் சைடு எஃபெக்ட்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுங்கிறது நம்ம சைடில் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் க்யூரபிள் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஆன்டிடோட்னு சொல்லுவோம், எதிர்மருந்து கிடையாது. எதிர்மருந்து இல்லாத ஒரு கெமிக்கலை பற்றி நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பப்ளிக் அளவில் அவேர்னஸ், இது ஆன்டிடோட் இல்லை, எதிர்மருந்து இல்லை அப்படிங்கிறத அதிக அளவில் கொண்டு போகணும். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளதாகவும் 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை உள்ளிட்ட இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் கணித்துள்ளது. நாளை மற்றும் நாளை மறுதினம் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ள வானிலை மையம், தென் தமிழ்நாடு கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேபோன்று நாகை மற்றும் திருச்சியில் காலை முதல் விட்டுவிட்டு லேசான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. திருவாரூர் மற்றும் மன்னார்குடி, கூத்தாநல்லூர், வடபாதிமங்கலம் உள்ளிட்ட மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் பரவலாக கனமழை பெய்தது. இதனால் சம்பா சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, கண்ணமங்கலம், சேவூர், ராட்டினமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது.